சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 13/5/2024 திங்கட்கிழமை, சித்திரை மாதம் 30ஆம் நாள். சஷ்டி திதி இன்று நள்ளிரவு 2:50 வரை. புனர்பூசம் நட்சத்திரம் இன்று காலை 11:33 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பரணி, பூரம், பூராடம் ஆகிய சுக்கிரனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை, வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எதையும் செய்வதற்கோ அல்லது ஒரு பொருளை வாங்குவதற்கோ விற்பதற்கோ உகந்த நல்ல நாளாக, பணவரவு உள்ள யோக நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் பொலிவோடு இருக்கக்கூடிய வீட்டு கனவுகள் பலிக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு. சமீபத்தில் வீடு கட்ட ஆரம்பித்து பொருளாதார பற்றாக்குறையின் காரணமாக கிராமப்புறங்களில் வீடு கட்டுறதை நிறுத்தியிருந்தவங்களுக்கு மறுபடியும் ஒரு உதவி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். நகரங்களில் ஒரு ஃப்ளாட்டாவது வாங்கிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஃப்ளாட்டு கனவு அப்படியே நனவாகக்கூடிய தன்மை. 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு பணம் கட்டினா இன்னும் அவர் என்கிட்ட ஃப்ளாட்டை ஒப்படைக்காமல் இருக்கிறாரு. நடையாக நடந்து அலையாக அலைஞ்சு இன்னும் எப்போத்தான் இந்த ஃப்ளாட்டு முடியுமோ, நான் இப்போ இருக்கிற வாடகை வீட்டிலிருந்து புது சொந்த வீட்டுக்கு குடி போகிறது எல்லாம் இருக்குது, கை கட்டி வாய்க்கட்டிலேயே ஐயா. இந்த மாதிரியான வீடு சார்ந்த விஷயங்களில் கவலைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வீடு அமையக்கூடிய தன்மை, வீட்டை பற்றிய கவலைகள் விலகக்கூடிய தன்மைன்னு 4ஆம் இடத்தின் முழு பலன்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இளைஞர்களுக்கு என்ன கவலை? வாகனம் பற்றின கவலை தானே. அப்பா அம்மா சரியான எல்லாம் இருக்குன்னா அப்பா அம்மா ஒரு அனுமதியை மட்டும் கொடுக்க மாட்டேன்றாங்க. வயது பத்தலை அல்லது என்னை பற்றி பயப்படுறாங்க, வேகமாக ஓட்டுவோம் இப்படி நினைக்கிறாங்க. இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இன்றைக்கு தாய் தகப்பனை சமாதானப்படுத்தி ஒரு அதிர்ஷ்டம், உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு நிலைமையில் ஒரு அனுமதியை வாங்கி எல்லாவற்றையும் அதிர்ஷ்டபூர்வமாகவே நிறைவேற்றி கொள்ளக்கூடிய, அவர்களுடைய சம்மதம் கிடைக்கக்கூடிய யோக நாளாகவே அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல மேஷராசிக்காரங்களுடைய எண்ணம் பலிக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு இன்னைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்தில் இன்றைக்கு சந்திரன் வலுத்து அமர்ந்திருக்கிறார். முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மை. ரொம்ப பெரிய அளவில் தம்பி தங்கிகளை பற்றின கவலைகள் இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு தீரும். பொறுப்புள்ள ஒரு அண்ணனோ அக்காவாக இருக்கக்கூடியவர்கள், அண்ணனோ அக்காலோ ஒரு அம்மாவிற்கும் அப்பாவிற்கும் சமம் அப்படிங்கிறத இன்றைக்கி தம்பி தங்கிகளுக்கு நிரூபிப்பீங்க. பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்கள் அப்படியே தியாக மனப்பான்மை கொண்டவர்களாக இருப்பீங்க என்பதான் உண்மை. உங்களை பற்றி சிந்திக்கிறத விட ஊரை பற்றியும் உலகத்தை பற்றியும் சிந்திக்கிறது தான் சரியாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் குடும்பத்தில் கூட உங்களை பாருங்கள், நம்ம வீட்டை பார்க்க மாட்டீங்க, பக்கத்தை விட எழுத்த விட தான் பார்ப்பீங்க, அவங்களுக்கு தான் ஏதாவது செய்யணும்னு பார்ப்பீங்க. தெருவுக்கே நீங்கள் நல்லவர், ஆனால் நம்ம குடும்பத்தை மட்டும் மறந்துடுவீங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ராசியோடைய அதிபதியான சுக்கிரன் அப்படிப்பட்ட ஒரு பொதுநல நோக்கோடு செயல்படக்கூடியவர். அதுவும் கலைத்திறமை கொண்டவர்கள் எல்லாருமே தான் முன்னேறுவதை விட அடுத்தவரை முன்னேற்றி பார்ப்பது ஏனியாவே இருந்து பழக்கப்பட்டு இருக்கின்ற அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு நல்ல தன்மைகள் உருவாகக்கூடிய, நீங்க ஏற்றி விட்ட, நீங்க உயர்த்தி விட்ட அனைவருமே இன்றைக்கு நன்றி கடனை உங்களுக்கு செலுத்தக்கூடிய யோக நாளாக இந்த நாள் ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு. 3ஆம் இடம் கீர்த்தி போன்ற அமைப்புகளை குறிக்கக்கூடியது. ஒரு நிலையில் கலைகளின் மூலமாக புகழ் வர வேண்டும், வெளிநாட்டில் கச்சேரி பண்ணணும், தூர இடங்களில் அதை பண்ணணும் இதை பண்ணணுன்ற எண்ணிக்கிட்டு இருக்கிற அவ்வளோ பேருக்குமே அப்படிப்பட்ட முயற்சிகள் பலிக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு தனாதிபதி தன வீட்டிலேயே வலிமையாக இருக்கிறார். மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும். என்ன காசு பணம் கையில் வரும்? இதுவரைக்கும் காசு பணமே இல்லை, காசு பணம் வர்ற வழியும் தெரியல. அதை விட வந்தாலும் அது விரயமாக போகிறது, செலவாகிட்டே போகுது. 10 பைசா சேர்த்து வைக்க முடியல. அல்லது 2 பேருடைய சம்பளத்தில் தான் குடும்பத்தையே காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறோம். ஒருத்தருடைய சம்பளமாவது சேர்க்கணும் இல்லையா? 2 பேர் சம்பளமே இப்படி இருந்தால் ஒருத்தர் வேலைக்கு போகலைன்னா குடும்பத்தோட நிலைமை என்ன? இந்த மாதிரியான ஒரு தலையை பித்து கொள்ளக்கூடிய எண்ணங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு பண விஷயத்தில், பொருளாதார முன்னேற்றத்தில் சில பல அப்படியே வழிகள் தெரியக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மாசமானால் நமக்கு வருமானம் இதுதான், அந்த வருமானமே போதுமானதாக இருக்கும். குழந்தைகளுக்கும் அடிக்கடி அப்படியே கல்வி செலவு வந்துக்கிட்டே இருக்குது, மருத்துவ செலவு வந்துக்கிட்டே இருக்குது. இது எல்லாமே நிற்கக்கூடிய அளவிற்கு சிக்கனப்படுத்தி ஒரு சில நன்மைகளை சேமித்து குடும்பம் இனிமேல் முன்னேறமாக இருக்கும். ஒரு வீடு வாங்கலாம், வாசல் வாங்கலாம், ஒரு ஏதாவது ஒன்று நல்லவைகளை செய்யலாம். அட்லீஸ்ட் மனைவிக்கு ஒரு 10 சவரன் நகையாவது வாங்கி கொடுக்க முடியுமா? இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடிய, சேமிக்கும் எண்ணத்தில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவர், குடும்ப தலைவிகளான மிதுனராசிக்காரர்களுக்கு அதற்கேற்ற நல்ல வருமானம் எல்லா வழிகாட்டுதல்களும் இருக்கக்கூடிய யோக நாளாகவே அமைந்திருக்கிறது. மிதுனராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்னைக்கு.
கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் ராசியிலேயே வலுத்து அமர்ந்திருக்கிறார். 11ஆம் வீடு வலுத்து இருக்குது. ஆக எல்லா எண்ணங்களும் இன்றைக்கு முன்னேற்றத்தை பற்றியே இருக்கும். இது வரைக்கும் பேரை கெடுத்துக்கிட்டவங்க, ஒரு இவர்கிட்ட காசு கொடுத்தா வராது, இவர் இப்போது தொழில் நிலைமையில நல்லா இல்லை, வேலை இவர் நல்லா இல்லை, இவருடைய எண்ணங்கள் டைவர்ட் ஆகி போச்சு, இவரை பற்றின அபிப்பிராயத்தை நம்ம மாற்றிக்கணும், இந்த மாதிரி கொஞ்சம் வேலை தொழில் அமைப்புகளில் பேரை கெடுத்துக்கிட்டு இருக்கிறங்கிற ஒரு மாதிரியான சரிவான அமைப்புகளில் இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களும் மீண்டு எழக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு உங்களுக்கு இன்றைக்கி வருது. ஃபீனிக்ஸ் பறவைன்னு ஒன்று சொல்லுவாங்க, சாம்பல்ல இருந்து உயிர் தெள்ளக்கூடிய பறவை அப்படின்னு சொல்லுவாங்க. இது கடகராசிக்காரர்களுக்கு மொத்தமாக பொருந்தும். ஒரு பரமபத விளையாட்டுன்ற மாதிரி உயரத்திற்கு போய்விட்டு கடந்த 1.5 வருஷத்தில் அப்படியே டபால்னு கீழே வந்து பாம்பினுடைய வாளுக்கு வந்து விட்ட அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் புதிய எழுச்சி வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அதுவும் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுடைய மன அழுத்தம் தீரக்கூடிய அமைப்பு. இளைஞர்கள் இப்போ கொஞ்சம் கடுமையான மன அழுத்தத்தில் இருக்கிறீங்க இல்லையா, கிட்டத்தட்ட உங்களை மூலச்செலவை செஞ்ச மாதிரியான ஒரே விஷயத்தை அப்படியே திருப்பி மனசுக்குள்ள போட்டு உழற்றி கொண்டு இருக்கிறீர்கள் இல்லையா. ஐயா, எப்படி இவர் ராசி பலனில் இவ்வளவு தெளிவா சொல்றாருன்னு நீங்க உங்களுக்கே ஒரு சந்தேகம் வந்துடும். அது உண்மை. ஏனென்றால் சில நிலைகளில் பார்த்தீங்கன்னா இந்த 8ல் இருக்கக்கூடிய சனியால் இந்த நேரத்தில் இந்த மாதிரியான தேவையற்ற சில மனக்குழப்பங்கள் வரக்கூடியது சில நேரங்களில் உண்மையாக இருக்கும். அந்த குழப்பங்கள் அத்தனையும் தீர்த்து வைக்கக்கூடிய திறமை நம்மிடம் இருக்கின்றது என்கின்ற ஒரு நம்பிக்கை உணர்வு வரக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு செலவு செய்கிறதுக்கு பணம் வரக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு. செலவு செய்வீங்க, ஆனால் நல்ல செலவு செய்வீங்க. 12ஆம் அதிபதி 12ஆம் வீட்டிலேயே வலுத்திருப்பது என்பது பயணங்களையும் செலவுகளையும் குறிக்கக்கூடிய அமைப்பு. ஒரு பயணத்தின் மூலமாக இன்றைக்கு நன்மைகள் கிடைக்கும். வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற அமைப்புகளுக்கு போகணும்னு நினச்சிருந்தவங்களுக்கு அதுக்கான அனுமதிகள் கிடைக்கக்கூடிய பாஸ்போர்ட் விசா போன்ற அமைப்புகள். வீட்டிலேயே அப்பா அம்மா யோசிக்கிறாங்க, தனியாக அனுப்புறது எப்படி, ஒரு வயது பெண்ணை எப்படி தனியாக அனுப்புறது, என்னுடைய காலம் வேறு இன்னைய காலம் வேறமா இருக்குது, படிக்க வச்சுட்டேன், வேலை செய்கிறதுக்கு குழந்தை போகணும்னு சொல்கிறா, அது எப்படி நான் யோசிக்கிறது, குழந்தைக்கு டக்குன்னு வேண்டாம் முடியாதுன்னு சொல்கிறதுக்கும் பயமாக இருக்குது, அதே நேரத்தில் குழந்தைய தனியாக அனுப்புறதுக்கும் பயமாக இருக்குது. இவ்வளவு நாள் இப்படி ஒன்னே கண்ணே கண்ணுன்னு இப்படி வளர்த்து சீராட்டி வளர்த்த பெண்ணை போய் தனியாக எப்படி அதுவே சமைச்சு அதுவே அமைச்சு எப்படி சில விஷயங்களை அப்படி மேனேஜ் பண்ணிக்கும் என்ற மாதிரியான கவலைகளில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் எல்லாருக்குமே பிள்ளைகள் மேலே நம்பிக்கை வரக்கூடிய, பிள்ளைகளுக்கு அனுமதி கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிம்மராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு ஒரு மன திருப்தி செய்யக்கூடிய மன அமைப்புகள், நல்ல சந்தோஷமாக இருக்கக்கூடிய, குடும்பத்தில் கூட உங்களுடைய பேச்சை எல்லாரும் கேட்கக்கூடிய, குறிப்பாக சொல்லப்போனால் அண்ணன் அக்கால விஷயத்தில் இன்றைக்கு ஒரு மாதிரியாக நல்லவைகள் இருக்கும். அண்ணன் நம்மகிட்ட இருந்து முறைச்சிக்கிட்டு இருந்த நிலைமைகள் எல்லாம் என்ன இருந்தாலும் தம்பி நமக்கு நல்லா தான் செய்வார், என்ன இருந்தாலும் நம்முடைய ரத்தம் இல்லையா, ஒரு தகப்பனுக்கும் ஒரு தாய்க்கும் பிறந்தவர்கள் இல்லையா, நம்ம இதை அப்படியே நம்ம எந்த இடத்துலையும் நீட்டித்து வைக்க வேண்டும் என்கின்ற சில பொறுப்புணர்வுகள் அதிகமாக வரக்கூடிய அமைப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு இன்று முதல் ஆரம்பிக்கின்ற நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது. சிம்மத்திற்கு இன்று. கன்னிராசிக்காரர்களுக்கு லாபாதிபதி 11ஆம் இடத்திலே இன்றைக்கு வலுத்து அமர்ந்திருக்கிறார். எல்லாத்துலேயும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். பெரும்பாலான நாட்கள் பாருங்கள், நான் கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல பலனையே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி சந்திரன் லாபத்திலேயே இருக்கிறார். என்ன பண்ணுறது, நான் நினச்சா கூட கெட்ட பலன் சொல்ல முடியாதபடி கிரகங்கள்லாம் கன்னிராசிக்காரங்களுக்கு நல்லா தான் இருக்குது. நீங்கள் தான் இனிமேல் உற்சாகமாக எழுந்திரிச்சு அந்தந்த வழிகளை பார்க்கணும். கிரகங்கள், தெய்வம், பரம்பொருள் என்ன பண்ணும், லேசாக அந்த வழியை கோடு காட்டும். அந்த வழியை கோடு காட்டும் போதே சிக்கனை பிடித்து கொள்ள வேண்டும். அந்த பரம்பொருளை பிடிச்சிக்கிட்டு பரம்பொருளுடைய பாதங்களை அப்படியே பிடிச்சிக்கிட்டு அப்படியே மேலே வந்துடணும் அப்படின்றத சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரியான தெய்வம் வழிகாட்டுதல்கள், தெய்வத்துக்கு நிகரான சில மனிதர்கள் வழிகாட்டுகின்ற, வரம் கொடுக்கின்ற சில நாளாகவே, நல்ல நாளாகவே இந்த நாட்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா நாளும் அப்படியே அமைஞ்சிருக்கு. அப்போ லாபங்கள் வரக்கூடிய தன்மை உண்டு. சிறிய முயற்சியை நீங்கள் இன்னைக்கு செஞ்சீங்கன்னா கூட அது பெரிய லாபத்தை தரக்கூடிய ஒரு நல்ல தன்மையான நாளாக இந்த நாளை சொல்லலாம். நீர் சார்ந்த விஷயங்கள், வெள்ளை நிறம் சார்ந்த விஷயங்கள், ஆறு குளம் போன்ற விஷயங்கள், கடல் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்கள் இருக்கக்கூடிய தன்மை உண்டு. ஏற்கனவே ஓரளவுக்கு புத்திசாலித்தனமும் முயற்சியும் இருக்கக்கூடிய கன்னிராசிக்கார பெண்களுக்கு இன்றைக்கு குடும்ப அமைப்பில் உங்களை ஆண்கள் மதிக்கக்கூடிய அளவிற்கு தலையில் இன்னைக்கு ஒரு கிரீடம் வரப்போகிறது. இந்த கிரவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி ஒரு இளவரசி ஆவதற்கு, ஒரு மகாராணி ஆவதற்கு பெண்கள் தயார் நிலையில் இருக்கக்கூடிய நல்ல அமைப்பை ஆண்கள் உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது இன்று. துலாம் ராசிக்காரர்களுக்கு வியாபார தன்மைகள் வரக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. வியாபாரிகளுக்கு நிறைவான நாளாக இந்த நாள் இருக்கும். எதிர்ப்புகள் விலகும். ஒரு தானே எல்லா விதமான அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உருவாகக்கூடிய நாள்.
ஒரு கடையை பிடிக்க போகிறோம், அந்த கடை காலியாக இருந்தால் நல்லது, அல்லது அந்த கடைக்காரர் காலி பண்ணிட்டு நமக்கு கொடுத்தாருனா நல்லது. இதை எப்படி நம்ம கேட்குறது, எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்ற போது அவரே தேடி வந்து, ஐயா அந்த கடையை நீங்கள் சேர்த்து எடுத்துக்கிறீங்களா, நான் கொஞ்சம் வேறு இடத்துக்கு வெளியே இடத்துக்கு போகலான் இருக்கிறேன், வேறு தொழில் மாற்றிக்கலான் இருக்கிறேன், இந்த தொழிலை நீங்கள் நடத்த முடியுமா, இந்த மாதிரியான நல்ல தொழில் வாய்ப்புகள், வியாபார வாய்ப்புகள் இப்போது வியாபாரத்தன்மை கொண்டவர்களுக்கு, வியாபாரிகளுக்கு வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மீடியேட்டர்களுக்கு கூட இன்றைக்கி ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமையுங்க. இந்த வீடை முடிச்சு கொடுத்துடலாம், இந்த நிலத்தை முடிச்சு கொடுத்துடலாம், கையில் பணம் பார்க்க முடியக்கூடிய அமைப்பு. இன்றைக்கே பார்க்க முடியலன்னா கூட நடம் முடிஞ்சிருச்சு, ரிஜிஸ்ட்ரேஷனை என்றைக்கு வச்சுக்கலான்ற மாதிரி அத்தனை அமைப்புகளும் அப்படியே படிப்படியாக ஒரு 4 மணிக்கு மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு காரியத்தை முடித்தோன்ற மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் நடந்து ஒரு சந்தோஷமான மனநிலைமையில் நீங்கள் இருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு டிரான்ஸ்ஃபர் போன்ற அமைப்புகள் இந்த வாரத்திலேயே இருக்கும். ஆனால் அந்த டிரான்ஸ்ஃபர் நல்லாயிருக்கும். இது வரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு இடத்துல தூர இடத்துக்கு போனால் கூட அங்கே கொஞ்சம் அதிகமான முன்னேற்றம், ப்ரொமோஷன் வருவதற்கான அமைப்புகள் இருக்கிறது என்பதை மனம் உணரக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய சிறப்பான நாள். பாக்கியாதிபதி பாக்கியத்திலே இருக்கிறார். பிறர் மதிக்கத்தக்க அளவிற்கு இன்றைக்கு உங்களுடைய திறமைகள் அப்படியே வெளிப்படும். எத்தனை நாள் எப்படியா அந்த திறமையிலெல்லாம் உள்ளே வச்சுருந்தாரு, அனுமார் விஸ்வரூபம் எடுக்கிறார் இல்லையா, அது மாதிரி இன்றைக்கு விருச்சிக ராசிக்காரங்க விஸ்வரூபம் எடுப்பீங்க. நல்ல விதமாக உங்களுடைய முகத்தை அடுத்தவரிடம் காட்டக்கூடிய ஒரு தன்மையான ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அப்பாவை பற்றி கவலைப்பட்டிருந்தவங்களுக்கு அந்த கவலைகள் விலகும். பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஆன்மீக இனிமையான அனுபவங்கள் இருக்கும். காசி போகணும், கயா போகணும், இந்த மாதிரியான புதிய ஒரு அமைப்புகளை பார்க்கணும் அப்படின்றவங்க, அல்லது எனக்கு உடம்பு சரியில்லை யாராவது கூட்டிகிட்டு போனால் தானே முடியும், இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு உங்களுக்கு ட்ராவல்ஸுக்கு புக் பண்ணுறது, அல்லது அந்த பயண திட்டத்தை ஒரு சரி பண்ணி கொடுக்கறது, நானே கூப்பிட்டு போகிறேன் தாத்தா பாட்டி அப்பா அம்மான்னு சொல்லிட்டு இளையவர்கள், அதாவது ஆரோக்கியம் உள்ளவர்கள் அப்படியே உங்களை கூட்டிகிட்டு போகக்கூடிய அளவிற்கு பிறருடைய உதவிகள் நல்ல விதமாக கிடைக்கக்கூடிய ஒரு இதை பார்த்தணும்னு நினைக்கக்கூடிய எல்லா இடத்துக்கும் நல்ல விதமாக போகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தெற்கு நோக்கிய பயணங்கள் இருக்கும். அதாவது குலதெய்வ தரிசனம் போன்றவைகள், நேர்த்தி கடனை நிறைவேற்றக்கூடிய ஒரு சில அமைப்புகள் எல்லாம் நிறைவாக இருக்கின்றது ஒரு தன்மை. இளைஞர்களுக்கு இன்றைக்கி தானம் பண்ணக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கொஞ்சம் நல்லாவே வரும். இன்னாருக்கு கொடுக்கலாம், ஒரு டொனேஷன் மாதிரி கொடுக்கலாம் என்பது போன்ற வருமானத்தை கூட அடுத்தவர்களிடம் கொஞ்சம் கொடுத்து பார்த்து அதன் மூலமாக சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய நல்ல நாள் விருச்சிக ராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாள் இன்றைக்கு. ஆயினும் அவர் வளர்பிறையில் இருக்கிறார், பௌர்ணமி நோக்கி போய்கொண்டிருக்கிறாரே தவிர முழுசாக அவர் ஒரு நிலையில் நல்ல நிலையில் வந்துடல. அர்த்த சந்திரன்னு சொல்லுவேன். ஒரு பாதி அளவுக்கு இருக்கக்கூடிய சந்திரனால் இன்றைக்கு ஒரு நிலையில் சந்திராஷ்டமம் சுப சந்திராஷ்டமமாகவே அமையும். பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், எதுலேயும் யாருடையும் ஏமாந்துடாமல். பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்கள் இலகிய மனம் கொண்டவர்களாக இருப்பீர்கள். பணத்தை பணம்னு பார்க்குறது உங்கள் இதே குணமே கிடையாது. அன்புக்கு தான் அடிமையாவீங்க. எந்த ஒரு நிலையிலையும் அதிகாரத்துக்கு உங்களை ஒரு அதிகாரம் பண்ணி பார்த்துட்டார் அப்படின்னு சொன்னால் வாயா வந்து பாரியான்னு திருப்பி சொல்லக்கூடியவர்களாக தனுசு ராசிக்காரர்கள் இருப்பீர்கள். அது போன்றவர்கள் இன்றைக்கு அன்பிற்கு அடிமையாகி சில விஷயங்களை செய்யக்கூடிய சந்திராஷ்டம நாளாகவே இந்த நாள் இருக்கிறது. ஆனாலும் சந்திரன் 8இல் மறையும் போது பண விவகாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. சோஷியல் மீடியான்னு சொல்லப்படக்கூடிய சமூக ஊடகங்களில் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு தூண்டில்லாம் போடுவாங்க. 10,000 ரூபாய் கொடுங்க நான் 1 லட்சம் ஆக்குறேன், இந்த மாதிரியான தூண்டில்கள். அல்லது ஒரு நிலையில் நமக்கு ஆகாத பேராசை பெருநஷ்டம் இல்லையா, நம்மால் முடியாது இன்னொருத்தரை வச்சு செய்யலாம்ன்ற எண்ணங்களில் இன்றைக்கி முடிவெடுக்காமல் ஒத்தி வச்சிடணும். நம்ம செய்கிறத மட்டும்தான் இன்றைக்கி செய்யணும். நம்ம ஒரு 4 பேரோட கூட்டு சேர்ந்து செய்யலாம், அல்லது இவர்கிட்ட பணத்தை கொடுத்தா அவர் அப்படி செஞ்சுருவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே செய்யக்கூடிய சில விஷயங்களை மட்டுமே செய்யக்கூடிய, அடுத்தவர்களை நம்ப தேவையில்லாத சந்திராஷ்டம நாளாக, அதே நேரத்தில் கெடுதல்கள் நடக்காத சந்திராஷ்டம நாளாக அமைந்திருக்கிறது தனுசு ராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு கூட்டு முயற்சிகள் பலிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். ஒரு கூட்டாளிகள், ஒரு 4 பேர் நண்பர்கள் சேர்ந்து, அல்லது ஒரு பங்கு தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க இல்லையா, ஒரு ஷேர் மார்க்கெட்டில் செய்யக்கூடியவர்கள், அல்லது ஒரு கன்சல்டேஷன் மாதிரி ஒரு 4 பேர் சேர்ந்து செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த மாதிரியான கூட்டு முயற்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு கருத்து வேற்றுமைகள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். நான் தான் அதை செய்கிறேன், இவர் அதை செய்யலை, ஆனால் இவர் தான் அதை மொத்தமாக பணத்தை எடுத்துக்கொண்டு போகிறார், லாபத்தை முழுவதுமாக அனுபவிக்கிறார், உழைப்பு என்னோடதாக இருக்கிறது. இந்த மாதிரியாக கடந்த 6-7 மாதங்களாக இருந்து வந்த பங்கு பிரிப்பதில் ஏற்பட்ட பிரச்சனைகள், கூட்டு பிரிப்பதில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அத்தனையுமே இன்றைக்கு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய சில தன்மைகள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். தனி கொடுத்தனம் போயிடலாமா நினைச்சவங்க கூட இன்றைக்கு சமாதானப்படுத்தப்படுவீர்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு 4 பேர் சேர்ந்து இருக்கும்போது, ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கும் பொழுது ஒரு மரியாதை, கௌரவம் போன்றவைகள் இருக்கும். ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருப்போம் என்பது மாதிரியான பெரியவர்கள் தலையிட்டு உங்களை சமாதானப்படுத்தக்கூடிய நாளாகவும் இளையவர்களுக்கு அமைந்திருக்கிறது. ஆகவே எல்லா நிலைகளிலையும் இன்றைக்கு சிலருக்கு, இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை அடையாளம் காட்டப்படக்கூடிய தன்மை, ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்த
இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. நேர்மையான விதத்தில் எதிர்பாலினத்தவரிடம் உங்களுடைய காதல் விருப்பத்தை சொல்லி அதற்கு சம்மதம் பெற வேண்டிய நல்ல அமைப்பும் இன்றைக்கு மகர ராசிக்கார இளைய பருவத்தினருக்கு இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு கடன் தொல்லைகள் விலகக்கூடிய சிறப்பு நாள், வருமானம் வரக்கூடிய நாள், வேலையில் இன்னைக்கு நிம்மதிகள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. குறிப்பாக பெண்களுக்கு இன்றைக்கு விருப்பமான வேலை கிடைக்கும். இது வரைக்கும் ஒரு 6 மாதம் 1 வருஷமாகவே வேலையே இல்லை, ஒரு வேலை இல்லை, 2 வேலை இல்லை, 3 வேலை மாறிட்டேன், எதுலேயுமே ஒரு 3 மாதம் கூட நிலச்சிருக்க முடியல, படித்து முடிச்சாச்சு இன்னும் வேலை கிடைக்கல, இந்த மாதிரியான வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இளம் பெண்கள் அனைவருக்குமே நீங்கள் விரும்பிய நல்ல வேலைகள் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை, உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய அளவிற்கு இந்த அலங்காரம், உள் அலங்காரம்னு சொல்லப்படக்கூடிய இன்டீரியர் டெக்கரேஷன்களை செய்யக்கூடியவங்க, ஃபேஷன் டிசைனிங் அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள், ஆடை அணிகலன்கள் துறை சார்ந்தவர்கள், ஃபேன்சி ஸ்டோர்னு சொல்லப்படக்கூடிய அல்லது ஃபேன்சி ஐட்டங்கள் என்று சொல்லப்படக்கூடிய உங்களுக்கே உரித்தான தொங்கல் இதெல்லாம் மாதிரியான இந்த ஜிமிக்கி சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரியான சிறு நகைகள் செய்வோருக்கு சம்பந்தப்பட்டவர்கள், அதை டிசைன் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே இன்றிலிருந்து நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய மிகச்சிறந்த மாற்றங்கள் உள்ள நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஆண்களை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கடின உழைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள், ஒரு பதவி உயர்வு கிடைக்கலாம், சம்பள உயர்வு கிடைக்கலாம், அது இந்த வாரத்திற்குள்ளேயே நடக்கக்கூடிய தன்மைகளும் உண்டு. வியாபார பெருமக்களுக்கு நல்ல கடன் உண்டாகக்கூடிய வளர்ச்சிக்கான முதலீடுகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக அமைந்திருக்கிறது கும்பத்தினர் எல்லாருக்குமே இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு. வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய வெளிமாநிலங்களில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு இருக்கின்ற நாடுகளிலேயே எல்லாமே நிறைவாக கிடைக்கக்கூடிய யோக நாள். கடந்த 3-4 மாதங்களில் அதிகமான செலவுகள் ஆயிடுச்சு, கடன் வாங்கி செலவு பண்ணியிருக்கிறேன், இன்னொன்று எதிர்பார்த்து செலவு செஞ்சுருக்கிறேன், பணம் எனக்கு வர வேண்டும், ஏதாவது ஒன்று இன்னும் 3 மாதத்துக்குள்ளே எனக்கு கிடைச்சா தான், அல்லது விசா காலியாக போகுது, வேலை இந்த நேரத்தில் போயிடுச்சு, இந்த நேரத்தில் வேறு வேலை கிடைச்சா தான் மறுபடியும் நான் விசா நீட்டிப்பு செய்ய முடியும், இங்கேயே தங்கி இருக்க முடியும், குடியுரிமை கேட்டு விண்ணப்பிச்சிருக்கிறேன், அதுவும் அங்கே கிடைக்கிற மாதிரி இருக்குது, இந்த நேரத்தில் உள்நாட்டு குழப்பம் மாதிரி குடும்பத்துக்குள்ளேயே சில பல குழப்பங்கள்லாம் இருக்குது, என்ன செய்வது என்பது போன்ற தலையை பீத்து கொள்ளக்கூடிய நிலைமைகளில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் நல்லபடியாக செயல்பட 5ஆம் அதிபதி 5ஆம் வீட்டிலேயே வளர்பிறை நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. தூரத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளிட்டிருந்து பணம் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். கடன்பட்டு பிள்ளைகளை அனுப்பிச்சோம், அந்த பிள்ளை பாரு இன்றைக்கு அதனுடைய கடனையும் அடைச்சி அப்பா அம்மாவையும் பாதுகாத்து சொந்த ஊரில் வீடு கட்டி கொடுக்குது, அது கொடுக்குது, அக்கா தங்கச்சிகளுடைய கல்யாணத்திற்கு கூட பிள்ளை சேர்த்து வச்சிருக்கு அல்லது அனுப்பி கொண்டு இருக்கிறது என்பது போன்ற ஒரு ஆண் மகனை பற்றி பெருமையாக இங்கே மீனராசிக்கார பெற்றோர்கள் நினைக்கக்கூடிய நல்ல நாளாகவே, எதிலும் குடும்பம் செழிப்பாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய யோக நாளாகவே அமைஞ்சிருக்கு மீனராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கான குருப்பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம். கடந்த சில நாட்களாக 7 ராசிகளான துலாம் வரைக்கும் நம்ம குருப்பெயர்ச்சி பலன்களை பார்த்துட்ட நிலைமையில் இன்றைக்கு 8வது ராசியான விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி பலன்கள் இன்னும் 1 வருடத்திற்கு 13 மாத காலம்னு சொல்லலாம். கடந்த 1ஆம் தேதி நடந்த குருப்பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்த்துடலாம். விருச்சிக ராசிக்கு ஒற்றை வரியில் முடித்து விடலாம், யோகம் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். எல்லா அமைப்புகளும் இன்றைக்கு வலிமையாக இருக்கின்றன. கடந்த 1 வருஷமாக 6ஆம் இடத்திலிருந்து வந்த குரு பகவான் இப்போது 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்க போகிறார். ராசியை குரு பகவான் வலுத்து பார்க்கிறார் என்றாலே அந்த ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் வயதிற்கு ஏற்றாற் போல நடக்கப் போகிறது அப்படின்னு ஒரு அர்த்தம். 7ஆம் இடத்திலிருந்து அவர் 3ஆம் இடம் லாபஸ்தானம் ராசியை பார்ப்பார். அப்போ வேலை தொழில் போன்ற அமைப்புகளில் லாபங்கள் கிடைக்கும், நண்பர்களால் நல்ல உதவிகள் கிடைக்கும், திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல திருமண வாய்ப்புகள். நீங்கள் யாரை மனசில் வச்சுருந்தீங்களோ, காதல்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காதலிக்கிறவரை திருமணம் பண்ண முடியுமா அப்படின்னா பெற்றோர் சம்மதத்தோடையே இந்த வருஷத்துக்குள்ளேயே திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு. முதல் திருமணம் தோல்வியுற்ற 2வது திருமணத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் உருவாகக்கூடிய சில அடிப்படை அறிமுகங்கள் உருவாகக்கூடிய தன்மை. ஒரு நண்பர்களோடு சேர்ந்து எதையாவது ஒரு தொழில் பண்ணுறோம், அது பண்ணுறோம், இது பண்ணுறோன்ற கூட்டு முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மை. புகழை எதிர்பார்த்திருக்கக்கூடியவங்க, கலைத்துறையில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க 3ஆம் இடம் மிக வலுவாக இருக்கிறது. ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா ஊடகத்துறைன்னு சொல்லப்படக்கூடிய இன்றைய இடத்துல இன்றைய காலகட்டம், நேற்று ஒரு பேப்பர் மீடியாவாக இருந்தது, இன்றைக்கு சோஷியல் மீடியாவாக மாறிடுச்சு. அப்போ சமூக ஊடகங்களில் சாதிக்கணும் போன்ற எண்ணங்களில் வீடியோக்கள் போட்டு கொண்டிருப்பவர்கள் அதையே வேறு மாதிரியான வருமானமாக செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய இளைய பருவ அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் உங்களுடைய எண்ணம் போலவே வருமானம் நன்றாக இருக்கக்கூடிய 3-11ஆம் இடங்கள் வலுத்திருக்கக்கூடிய நல்ல
நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி அக்காவுக்கு கல்யாணம் ஆனால் தானங்க ஏதாவது ஒன்றில் மூத்தவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, அவங்களுக்கு திருமணமானால் தான் எனக்கு வழி விடுவார்கள் என்பது போன்ற நிலைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு வீட்டிலேயே நல்ல மூத்தவர்களுக்கான மங்கள நிகழ்வுகள் செய்து பார்க்கக்கூடிய உங்களுடைய பங்கும் அதில் இருக்கக்கூடிய, நானும் அக்காவுக்கு இதை செஞ்சு தரேன், அண்ணனுக்கு இதை செஞ்சு தரேன், இந்த மாதிரியான இளையவர்கள் மன மகிழ்ச்சி கொள்வதற்கு மாதிரியான உங்களை சிறியவர்கள் என்று பார்க்காமல் பெரியவர்கள் மதிக்கக்கூடிய நல்ல நிகழ்வுகள் நடக்கக்கூடிய யோக நாளாகவே இந்த பயிற்சி அப்படியே நல்லாவே இருக்கும். அதோட இன்னொன்று கூட சொல்லிடலாம், மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு தைரியம் கான்ஃபிடென்ட் வரக்கூடிய குருப்பெயர்ச்சியாக இந்த குருப்பெயர்ச்சி அமைஞ்சிருக்கும். இந்த வருஷம் முழுக்கவே எதையும் தைரியமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய திறமைகள் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அப்படியே வருகின்றன. வெளிநாட்டுக்கு போகலாமா, தனியாக போகலாமா, அல்லது வெளிநாட்டில் போய் சாதிக்கலாமா, நம்மளால முடியுமா, என்னால் இது முடியுமா என்றிருந்த ஒரு தயக்க எண்ணங்கள் கொண்டிருந்தவர்களுக்கு கூட உங்களால் எல்லாம் முடியும், நீங்கள் அதற்கு தகுதியானவர் என்பது போன்ற சில நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு அத்தனையும் உருவாகுது. உங்களை பார்த்தாலே நீங்கள் ஒரு ஃப்ரெஷ்ஷாக புத்துணர்ச்சியோடு இருக்கிறீங்கன்னு அடுத்தவங்க உங்களை எடைபோடக்கூடிய அளவிற்கு இப்போது விருச்சிக ராசிக்காரங்கிட்ட நல்ல மாற்றங்கள் வருங்க. கடந்த சில வருடங்களாக சோம்பலாக இருந்தவர்கள் கூட ஒரு திடீர்னு சுறுசுறுப்பாக எழுந்திருச்சு நிற்கக்கூடிய அளவிற்கு எல்லா நிலைகள்லையும் உங்களுடைய வயதிற்கேற்றார் போலவே இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய நல்ல பலன்களை செய்யக்கூடிய அமைப்பு. வேலை, தொழில், வியாபாரம், ஒரு விவசாயம் பார்க்குறீங்க, எந்த துறையில் இருக்கிறீங்களோ அந்த துறையில் நன்மைகள். கடந்த ஒரு 3 வருஷமாக நான் சம்பாதிக்கவே இல்லைங்க, விவசாயம் பார்க்குறேங்க, வியாபாரம் பார்க்குறேங்க, எதை தொட்டாலும் அப்படியே சாப்பாட்டுக்கு மட்டும் வருதே தவிர முன்னேறதுக்கான வழிகளே இல்லை, பெரிய அளவில் கையில் பணம் இல்லை, இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட விருச்சிக ராசிக்காரர்கள் அனைவருக்குமே பணம் சேர்க்கும் விதமாக, குடும்பம் சேரும் விதமாக, புகழ் பெறும் விதமாக நல்ல அமைப்போடையே இருக்கிறது இந்த 2024 குரு பெயர்ச்சி. நாளைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கான குருப்பெயர்ச்சி பலன்களையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.